श्रीशैले सदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रबध्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रियुहुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महताह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् लोकगुरुं गुरुभिः सह पूर्वैः कूरकुलोत्तमदासमुदारं श्रीनगबध्यभिरामवरेसौ धीप्रसयानगुरुं स भजेऽहं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दष्टजीवजीवातवे नमः। लोकाचार्यकृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्त आत्मगुणावासं वन्दे कूरकुलोत्तमं नमः श्रीशैलनाथाय कुन्तीनगरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य कैङ्कर्यशालिने लोकाचार्यपदाम्बोजराजहंसायिदान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वा अधीसदासम् अमलम् अशेषशास्त्रवितं सुन्दरवरगुरुकरुणागन्दलितज्ञानमन्दिरं कलये पुरुषकारवैभवञ्च साधनस्य गौरवं तदधिकारिकृत्यमस्य सद्गुरूपसेवनं हरिदयामहैदुकीं गुरोरुपायधाञ्चयो वचनभूषणे अवत जगद्गुरुं तमाश्रये साङ्क अखिल द्राविड संस्कृत रूप वेद सारार्थ संग्रह महारस वाक्य जातं सर्वज्ञ लोकगुरु निर्मितं आर्यभोग्यं वन्दे सता वचनभूषण दिव्यशास्त्रम् आकण्ठ उत्कण्ठ वैकुण्ठ प्रियाणां घण्टभूषणं कुरुणा जगता मुक्तं व्याप्तं वचनभूषणं பேருதருவிக்குமவள் தன் பெருமை ஆறு பெருவான்முறை அவன் கூறு குருவை பணுவல் கொல்வதில்லையாகிய குளிர்ந்த வருள்தான் மாறில் புகழ் நற்குருவின் வன்மையுடலாம் வசனபூடனமதில் தேரிட நமக்கருள் முடும்பை இறைவன் கடல்கள் சேரேன் மனமே திருமாமகள் தன் சீரருளேற்றமும் திருமால் திருவடி சேர்வழி நன்மையும் அவ்வழி ஒழிந்தன அனைத்தின் புண்மையும் மெய்வழி ஊன்றிய மிக்கோர் பெருமையும் ஆரணம் வல்லவர் அமருணன் நெறியையும் நாரணன் தாழ் தரு நற்குரு நீதியும் சோதிவான் அருள் தூய மா குருவின் பாத மாமலர் பணிபவர் தன்மையும் தீதில் வானவர் தேவன் உயிர்களை ஏதுமின்றி எடுக்கும் படியையும் மன்னிய இன்பமும் மாகதியும் குருவென்னு நிலை பெறுமின் பொருள் தன்னையும் அசைவிலா வேதம் அதனுள் அனைத்தையும் வசனபூடன வழியால் அருளிய மறையவர் சிகாமணி வன்புகழ் முடும்பை இறையவன் எங்கோன் ஏறு உலகாரியன் தேன்மலர் சேவடி சிந்தை செய்பவர் மாநிலத்து இன்பமீதி வாழ்பவரே லோகாச்சாரிய கிருதே லோக ஹிதே வச்சன பூஷணே தத்வார்த்த தர்சினோ லோகே தன்னிஷ்டாஸ்ய சுதுர்லபாக ஜகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சன பூஷணே தத்வஜானஞ்ச தன்னிஷ்டாம் தேகிநாத யதீந்திரமே. பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கடந்த 2 வகுப்புகளிலே நாம் இதுவரையில ரகசிய கிரந்தங்கள் என்னென்ன பார்த்திருக்கிறோம் என்பதையெல்லாம் பார்த்து அதற்கு பிறகு பிள்ளை லோகாச்சாரியாருடைய பெருமை என்ன என்பதை பார்த்தோம். அதே போல இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற கிரந்தம் எப்பேற்பட்டது, எப்படி வேதத்திற்கு பிரம்மசூத்திரமானது அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்குவதற்காக வேதவியாசராலே அருளப்பட்டதோ, அதுக்கு ராமானுஜர் எப்படி பாஷ்யம் அருளினாரோ, அதே போல திராவிட வேதத்தில் இருக்கக்கூடிய ஐயங்களை போக்க பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீவச்சன பூஷணத்தை அருளினார். பகவத் ராமானுஜருடைய அபராவதாரமான மணவாள மாமுனிகள்
பாஷ்ய வியாக்கியானம் அருளினார் என்று பார்த்தோம். ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற பெயர் காரணம் என்ன? பூர்வாச்சாரியார்களுடைய வசனங்களாலே தொடுக்கப்பட்ட ஒரு ஆபரணம், அதனால ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு பார்த்தோம். யார் யாரெல்லாம் வியாக்கியானம் அருளி இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் அரும்பத உரை, யாரெல்லாம் எளிய தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமை, அதனை யார் சொல்லணும்னா பிள்ளை உலகாரியனையே மனசிலே நினைத்திருந்தவரான பொய்யில்லாத மணவாள மாமுனிகள் அவர் தன்னுடைய உபதேச ரத்தின மாலையிலே உயர்ந்ததாக 7 பாசுரங்களாலே ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமைகளை எல்லாம் எப்படி சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறதை அதையும் பார்த்து அனுபவித்தோம். இப்பொழுது நாம அனுபவிக்க வேண்டிய முதல் விஷயம், இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிறதுல எத்தனை சூத்திரங்கள் இருக்கின்றன, 6 பிரகரணம்னு சொன்னமே அது என்ன, 9 பிரகரணம்னு சொன்னமே அந்த விளக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதற்கெல்லாம் கடந்த 2 வகுப்புகளிலே இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் 6 பிரகரணமா எப்படி, 9 பிரகரணமா எப்படி அப்படின்னும், அதுல இருக்கக்கூடிய தனியன்ல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களினுடைய எளிய அர்த்தமும் பார்த்திருக்கிறோம். அப்ப 6 பிரகரணமாகவும் பிரிக்கலாம், 9 பிரகரணமாகவும் பிரிக்கலாம் அப்படின்னு கீழேயே பார்த்திருக்கோம். எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்தாலும் அதுல பாகம்னு இருக்கும், பகுத்தல், பிரித்து பார்த்தல், ஒரு தலைப்புக்கு கீழே பிரிச்சு பார்ப்போம் இல்லையா? இப்ப ராமாயணம்னு எடுத்தா 6 காண்டங்கள் அப்படின்னு சொல்றோம், அதற்குள்ள எத்தனையோ சர்க்கங்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பாகவதம் அப்படின்னு சொன்னா ஸ்கந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே போல ஸ்ரீ விஷ்ணு புராணம் எல்லாவற்றுக்குமே பிரிவுகள் உண்டு. அப்படி பிரிக்கணும்னா ஸ்ரீவச்சன பூஷணத்தை பிரகரணங்களாக பிரிக்கிறார்கள். பிரகரணம்னா என்ன? எந்த விஷயத்தை பற்றி சொல்லுகிறது, இன்ன விஷயத்தை பற்றி சொல்லுகிறது இன்ன பிரகரணம் அப்படின்னா இந்த விஷயத்தை குறித்த கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்துல இந்த சூத்திரங்களுக்குள்ள இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன, இதை பற்றிய விஷயங்கள் சொல்லப்படுகின்றன, அதுதான் பிரகரணம். இந்த பிரகரணமாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல இப்ப எத்தனை பிரகரணங்கள்? 6 பிரகரணங்கள்னு ஒரு பகுதி இருக்கு, 9 பிரகரணங்கள் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் இந்த அட்டவணையை கவனமா பாருங்க. உங்க எல்லாருக்குமே இந்த அட்டவணையை கொடுத்துருக்கேன், முன்னாடியே பகிர்ந்த விஷயம்தான். அந்த அட்டவணையில இடது பக்கம் இருக்கிறது 6 பிரகரணங்கள் என்னன்னு அந்த பிரகரணங்களுடைய பேரையும் எழுதியிருக்கேன். அதே போல அடுத்தது 9 பிரகரணங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பேரும் எழுதியிருக்கேன். நடுவுல அந்தந்த பிரகரணங்கள்ல என்ன சூத்திரங்கள் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்ப நிதானமா முதல்ல படிக்கட்டு ஏறுவோம். முதல்ல 6 பிரகரணங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்நேரம் பல தடவை கேட்டிருப்பீர்கள்னு நினைக்கிறேன். முதல்ல 6 பிரகரணத்தை மனசுல நல்லா பிடிச்சுக்கணும். அப்பதான் 9ன்றது விளக்கம். அந்த 6ஐயே கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தா 9. 6 என்னது நீங்களே கூட சொல்லி பார்த்துக்கோங்க. முதல்ல பிராட்டியினுடைய பெருமை, அடுத்தது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே உபாயம், அதாவது பிரபத்தி சரணாகதி. அந்த பிரபன்னன் அவன் அந்த அதிகாரி என்ன நிஷ்டையில இருக்கணும், அதுதான் அதிகாரி நிஷ்டை. அதற்கடுத்ததாக சத்குரூப சேவனம், சதாச்சாரியனுக்கு சத்சிஷ்யன் செய்ய வேண்டிய என்ன தொண்டுகள் சேவனம், அதையெல்லாம் அந்த சத்தாச்சாரிய சத்சிஷ்ய லட்சணம். அதற்கடுத்தபடியாக பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை, அதுதான் ஹரிதயை அப்படின்னு பார்த்தோம். கடைசியில குரோர் உபாய தாஞ்சயா அப்படின்னா குருவே சரம பர்வ நிஷ்டை, பகவான் அப்படின்னா பிரதம பர்வ நிஷ்டை, ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னாலே சரம பர்வ நிஷ்டை. அப்போ 6 பிரகரணமா நம்ம 6 பிரகரணங்களை முதல்ல பார்ப்போம். அப்போ 6 பிரகரணங்களை என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? முதல்ல மகாலட்சுமி தாயாருடைய புருஷகார வைபவம், பகவானே உபாயம் என்ற பிரபத்தியினுடைய பெருமை, அந்த பிரபன்னனான அதிகாரி எப்படி இருக்க வேண்டும், மூன்றாவது அந்த அதிகாரியானவன் ஒரு சிஷ்யன் தன்னுடைய சத் ஆச்சாரியான இடத்துல அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தொண்டுகளை செய்யணும். அப்ப ஆச்சாரியன் சிஷ்யன் எப்படி இருக்கணும் அது. அதற்கடுத்தபடியாக எதுதான் காரணம் கடைசியில மோட்சத்துக்குன்னா பகவானுடைய ஒரு காரணமும் இல்லாத கருணை கிருபை அப்படின்னு பார்த்தோம். கடைசியில ஒரு படிக்கட்டு எல்லாத்துக்கும் மேல போய் சரமமான பர்வ நிஷ்டை. சரம பர்வ நிஷ்டைனா
ஆச்சாரியனே உபாயம் உபேயம், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், இப்படிங்கிறதான் 6 விதமாக இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை பிரிக்கிறோம். மொத்தம் எத்தனை சூத்திரங்கள்? 463. ஆனால் வர வர உங்களுக்கு பின்னாடி வரும்பொழுது சொல்றேன், சில கிரந்தங்களிலே 466 என்று காட்டப்படுகிறது. அது இப்போ விளக்கம், இந்த குழப்பம் வேண்டாம், இப்பவே எதுக்கு குழப்பம். முதல்ல 463ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இதுதான் பெரியவர்கள் பல பேர் எடுத்து கையாண்டு இருக்கிறது. அந்த 463 எப்படி பிரிக்கிறதுன்னு நிதானமா சொல்றேன், கேளுங்கோ. இதிலே புருஷகார வைபவம் என்று பிராட்டி தான் புருஷகார பூதை, அவதான் நம்மை புருஷனை புருஷனாக ஆக்குகிறாள் அப்படின்னு செய்யக்கூடிய சிபாரிசு செய்யறது. ஒரு ஜீவாத்மாவை கண்டு பகவானுக்கு கோபம் படாமல் இருப்பதற்கு, அவனுடைய கல்யாண குணங்களை மேம்படுத்தி அவனுடைய கருணையை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை மகாலட்சுமியினுடையது. அதையெல்லாம் முதல் 22 சூத்திரங்கள்ல சொல்றார். ஃபர்ஸ்ட் 22 1 to 22, அதாவது 22 சூத்திரங்கள் வரை மகாலட்சுமி தாயாருடைய புருஷகார வைபவம், புருஷகார உபாய வைபவம்னு சொல்லுவாங்க. பிராட்டி புருஷகார பூதையாக எப்படி உபாயம் செய்கிறாள்? உபாயம்னா பலத்துக்கு அருகில கொண்டு போய் சேர்க்கிறது. பலத்தை கொடுக்கக்கூடியவன் பகவான், அந்த பகவானுக்கு கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாளே, அதனால புருஷகார உபாய வைபவம் அப்படின்னு சொல்லுவார்கள். அடுத்தது 23வது சூத்திரத்திலிருந்து 79வது சூத்திரம் வரை, 23ல இருந்து 79 வரை இந்த சூத்திரங்கள் எல்லாம் உபாய பிரகரணம். பகவானே உபாயம் அப்படின்னா பிரவர்த்தி சரணாகதி, கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் கிடையாது. உபாயம் பகவானே, அவனிடத்தில் அவன் திருவள்ளுவரை ஆசிரியர்களே, அதுவே உபாயம்னு காட்டக்கூடிய உபாய பிரகரணம். அது 23வது சூத்திரத்திலிருந்து 79வது சூத்திரம் வரை. அடுத்து பிரபன்னமான அதிகாரி யார் சரணாகதி செய்கிறானோ, அந்த சரணாகதி செய்கின்ற அதிகாரி, அந்த அதிகாரியினுடைய நிஷ்டை, அந்த அதிகாரியினுடைய கிருத்தியம், அவன் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறதான் பெருசு. 80வது சூத்திரத்திலிருந்து 307வது சூத்திரம் வரையில ரொம்ப பெரிய இருக்கிறதுல பெரிய பிரகரணம். 6 பிரகரண கணக்குல பார்த்தோம்னா அதிகாரி நிஷ்டா பிரகரணம் தான். ஏன்னா அதுதானே முக்கியம். ஒரு பிரபன்னன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத விளக்கி சொல்லுகிறார் 80வது சூத்திரத்திலிருந்து 307வது சூத்திரம் வரையில. அடுத்தது ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் எப்படி கைங்கரியம் பண்ணணும், அந்த ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், சிஷ்யன் எப்படி இருக்கணும், அவர்களுடைய உறவு, ஆச்சாரியன் என்ன மாதிரி இருக்கணும், சிஷ்யன் அந்த ஆச்சாரியன் இடத்துல எப்படி கைங்கரியங்கள்ல செய்து கொண்டு எந்த நிஷ்டையில இருக்கணும் அப்படிங்கிறதை 308வது சூத்திரத்திலிருந்து 365வது சூத்திரம் வரையில சொன்னார். அதுக்கப்புறம் பகவானே நமக்கு அவனுடைய ஒரு காரணமும் இல்லாத கருணை, நமக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு எது உபாயமாக இருக்கக்கூடியவன் பகவான். எதை எதிர்பார்ப்பார்னு சொன்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அவர் எதையுமே எதிர்பார்க்காமல் ஒரு காரணமும் இல்லாமல் பகவானுடைய ஒரே கருணை, கருணையால மட்டுமே நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத 366வது சூத்திரத்திலிருந்து 406வது சூத்திரம் வரையில அழகாக விளக்கி சொன்னார். கடைசியில சரி சுவாமி, இது பிரதம பர்வ நிஷ்டை, பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, பகவன் நிர்ஹேதுக கிருபா உபாயம், இது எல்லாமே பிரதம பர்வ நிஷ்டை. இதெல்லாம் முதல் படிக்கட்டு. நாம இவ்வளவு தூரம் உள்ள இறங்கி வந்த உடனே சரம பர்வம் அப்படின்னா ஆச்சாரியனே தெய்வம், ஆச்சாரியனே உபாயம் உபேயம், ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால மோட்சம் அப்படின்னு சொல்ல வந்ததுதான் இந்த கிரந்தத்தினுடைய பிரதான கருத்தே. அதுதான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். நம்ம உத்தரிக்க கூடியது எது, நம்மை மேம்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டா ஆச்சாரியனுடைய அபிமானம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். அதுதான் சரம பர்வ நிஷ்டை. அதை விளக்கி சொன்னதுதான் 407ல இருந்து 463வது சூத்திரம் ஈராக. இப்ப 6 பிரகரணமா பார்த்தோம்னா இதுதான் பிரிவுகள். நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? புருஷகார வைபவம் முதல்ல 22, உபாய பிரகரணம் 23ல இருந்து 79, அதிகாரி நிஷ்டை 80ல இருந்து 307, சதாச்சாரிய சச்சிஷ்ய லட்சணம் 308ல இருந்து 365, பகவன் நிர்ஹேதுக கிருபா 366ல இருந்து 406, சரம பர்வ நிஷ்டை 407ல இருந்து 463. 6 பிரகரணமா இப்படி பார்த்துட்டோம் இல்லையா? இதெல்லாம் நீங்க ஒரு குறிப்பு எடுத்துக்கணும். புருஷகார வைபவம் அப்படிங்கிறது 22 சூத்திரம்னு சொன்னோம் இல்லையா?
அதுல உண்மையில பார்த்தோம்னா முதல் 4 சூத்திரம் அவதாரிகை, உபோத்காதம், முன்னுரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா 5ல இருந்து 22 தான் உண்மையில புருஷகார வைபவத்தை சொல்ல வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிறது வேதார்த்தம், அறுதியிடுவது, ஸ்மிருதி, இதிகாச புராணங்களாலே அப்படிங்கிற தொடங்கக்கூடியதுல இருந்து ஒரு 4 சூத்திரங்கள். அந்த 4 சூத்திரம் அவதாரிகை, அது முன்னுரை, உபோத்காதம். இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு ஆரம்பத்துக்கு முன்னுரையாக இருக்கக்கூடியது 4. அந்த 4ஐயும் சொல்லி அதுல ஒவ்வொன்றா பிரிப்பார். சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லிற்று, தூது போனவன் ஏற்றம் சொல்லிற்று, அத்தாலே அது முற்பட்டது, இது மாதிரிலாம் வரும். இந்த முதல் 4 சூத்திரங்கள் தான் அவதாரிகை. இந்த ஸ்ரீவச்சன பூஷண கிரந்தத்துக்கே அவதாரிகை. பிரதானமா புருஷகார வைபவத்துக்கு உள்ள நுழையணுமே, அதுக்கு அவதாரிகைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது முதல் 4 சூத்திரங்கள். இது ஒரு விதமா பார்க்கலாம். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு விதமாகவும் இதுல பார்க்கணும். இன்னும் அந்த இடத்துல கொஞ்சம் விளக்கமா சொல்லணும், அது நான் அவதாரிகை வரும்போது சொல்றேன். இது துவய பிரதிபாதகம். ஸ்ரீவச்சன பூஷணத்துல துவய மகாமந்திரத்துல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதுவும் இந்த 6 பிரகரணங்களுக்குள்ள உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா ஸ்ரீமன்னு நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே அப்படின்னு முதல் வரியிலே பூர்வ வாக்கியம். அந்த பூர்வ வாக்கியமானது ஸ்ரீமன்னு அப்படின்னா எது? அதுதான் புருஷகார வைபவம். நாராயண அதுதான் உபாயம். நாராயண சரணோ சரணம், பிரபத்யே செய்யக்கூடியவன் யார்? அதிகாரி. வந்துடுச்சா எல்லாம்? அப்போ ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே அப்படிங்கிற பூர்வ வாக்கியம் முதல் 3 பிரகரணங்கள், அதாவது 307வது சூத்திரம் வரையில துவயமகாமந்திரத்தினுடைய முதல் வரி பூர்வ வாக்கியத்தின் விவரணம்னு வச்சுக்கணும். ரொம்ப விளக்கமா பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதுல சதாச்சாரிய சச்சிஷ்ய லக்கணம், பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை, இதெல்லாம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம். அதை கொடுத்தவன் யார்? அதுதான் கடைசியில. அப்ப எப்படி வச்சுக்கோங்க, 4, 5 சதாச்சாரிய சச்சிஷ்ய லட்சணம், பகவானுடைய நிர்ஹேதுக கிருபா, இதெல்லாம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னா உத்தர வாக்கியத்தினுடைய விவரணம்னு வச்சுக்கணும். அடுத்த 2 பிரகரணங்கள் அது உத்தர வாக்கியம், ஸ்ரீமதே நாராயண ஆய நமஹா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனா கடைசியில இதையெல்லாம் கொடுத்தவன் யார்? ஆச்சாரியன் தானே நமக்கு இதையெல்லாம் கொடுத்தார். ஒரு ஆச்சாரிய முக்கேன தானே நம்ம துவய மகாமந்திரத்தின் பொருளை ஏத்துக்கிறோம். அவர் தானே நம்மளை கொண்டு போய் ஒரு பகவானிடத்துல நமக்காக பிரபத்தி பண்ணி சேர்த்து வைக்கிறார். அதுதான் கடைசி சரம பர்வ நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய 407 இருந்து 463. இப்ப இந்த 6 பிரகரணத்தை எப்படி 3ஆ பிரிச்சுக்கலாம்? முதல் 3 பிரகரணங்கள் துவய மகாமந்திரத்தின் முதல் வரி, அடுத்த 2 பிரகரணங்கள் துவய மகாமந்திரத்தின் 2வது வரி, கடைசி பிரகரணம் துவய மகாமந்திரத்தை நமக்கு அருளியவரான, நமக்காக சரணாகதி அனுஷ்டிக்க கூடியவரான ஆச்சாரியனுடைய வைபவத்தை சொல்ல வந்தது. இப்படியும் பார்க்கலாம். இதையெல்லாம் இன்னும் விளக்கமா நம்ம அவதாரிகை பார்க்கும்போது பார்க்க போறோம். இப்போ 6 பிரகரணம் என்னன்னு நல்லா பார்த்துட்டீங்களா? நம்ம மனசுல பதிஞ்சிட்டீங்களா? இது அட்டவணை உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால நீங்க குறிப்பா அங்கேயே அந்த அட்டவணையில எழுதிக்கோங்க. அடியன் இந்த குழுவுல இருக்கிறவர்களுக்கெல்லாம் நோட்ஸை கொடுத்துருக்கேன். இது ஆரம்பம் தான். இனிமே நோட்ஸ், இனிமே நீங்க அவங்கவங்க கிட்ட மணவாள மாமணிகளுடைய வியாக்கியானம் அதுதான் முக்கியமா வச்சு சொல்ல போறேன். ஏன்னா இப்ப திருப்பம் அதுக்குள்ள ஆய் ஜனன்யாச்சாரியாருடைய வியாக்கியானம், அதுக்கப்புறம் அரும்பதம்னு போனா அது முழுக்க கிரந்த காலக்ஷேபம் ஆயிடும். அது இப்பொழுதைக்கு கேட்கிறவர்களுக்கும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதனால நம்ம பார்க்க போறது மணவாள மாமணிகளுடைய வியாக்கியானம். அதுல இருக்கக்கூடிய மேலெழுந்த முக்கியமான கருத்துக்களை தான் பார்க்க போறோம். ஏன்னா இது சாரார்த்தம் தான். அதை தான் அடியனுக்கு விதிச்சிருக்கிறார் சுவாமி. அதை தான் சொல்ல போறேன். சரி சுவாமி, கீழே நீங்க பிரிக்கும் போது 9 பிரகரணம்னு பிரிச்சீரே, அப்பயே சொன்னேன் இல்லையா? 9 பிரகரணம்னு பிரிச்சிருக்கீரே, அந்த 9 பிரகரணத்துக்கு என்ன சூத்திர கணக்கு? நிதானமா கேளுங்கோ. அடியன் சொல்றத கவனமா கேட்டீங்கன்னா, அங்க பார்த்து சொல்றத நன்னா கேட்டீங்கன்னா புரிஞ்சிடும். 9ஆ பிரிக்கும் போது எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? இந்த 6 பிரகரணத்துல நான் மஞ்சள் நிறத்துல ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது புருஷகார வைபவம், பகவன் நிர்ஹேதுக கிருபா, சரம பர்வ நிஷ்டை, இந்த 3 இருக்கு இல்லையா? 6 பிரகரணம்ன்ற கணக்குல புருஷகார வைபவம் 22 சூத்திரம், பகவன் நிர்ஹேதுக கிருபா 366 இருந்து 406, சரம பர்வ நிஷ்டை 407 இருந்து 463, 3 பிரகரணங்கள் இருக்கு இல்லையா? அது அப்படியே இந்த பக்கம் 9 பிரகரணத்துல பாருங்க, அது மாறவே மாறாது. அது அப்படியே இருக்கு பாருங்க.
அதனால தான் உங்களுக்கு அதை மஞ்சள் கலர்ல ஹைலைட் பண்ணேன். நோ சேஞ்ச். இந்த 3 பிரகரணங்கள்ல என்ன சூத்திர கணக்கோ என்ன தலைப்போ அது அப்படியே இருக்கு. ஒன்னே ஒண்ணு சரம பர்வ நிஷ்டைன்றத சரம பிராபிய பிராபக பிரகரணம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். மற்றபடி புருஷகார வைபவம் பகவன் நிர்ஹேதுக கிருபா சரம பிராபிய பிராபகம் 6 பிரகரண கணக்குல 1, 5, 6 தட் இஸ் ஈக்குவல் டு இன் 9 பிரகரணம் 1, 8, 9. இதை முதல்ல எழுதிக்கோங்க. 6 பிரகரணத்துல 1, 5, 6 இஸ் ஈக்குவல் டு 9 பிரகரணங்களாக பிரிக்கும் போது 1, 8, 9 1, 8, 9 அதுல வித்தியாசம் இல்லை, சேம் அப்படின்னு எழுதி அதை முதல்ல கூட போட்டுருங்க. இப்ப எளிமையாயிடுச்சு பாருங்க. சுவாமி அப்புறம் இது எப்படி ஒரு 3 எக்ஸ்ட்ரா வந்தது? 6 பிரகரணமா தானே பிரிச்சோம், எப்படி 3 எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா மீதி இருக்கிற 3 பிரகரணங்கள் 6ஆ விரிஞ்சிடுச்சு. எப்படி மீதி இருக்கிற 3 பிரகரணங்கள் 6 பிரகரணத்துல நடுவுல இருக்கே 2, 3, 4 அந்த பிரகரணங்கள் 6ஆக விரிந்திருக்கின்றன. இன்னொரு படிக்கட்டு மேல போலாமா? அதுலேயும் இப்போ 4வது பிரகரணம் பாருங்க. சதாச்சாரிய சச்சிஷ்ய லட்சணம் நீங்களே வச்சிருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சதாச்சாரிய சச்சிஷ்ய லட்சணத்துக்கு என்ன சூத்திரங்கள்? 308 இருந்து 365. அது அப்படியே 9 பிரகரண கணக்குல வாங்கோ. 2 அதாவது இங்க 6, 7 பாருங்க. 6, 7 அதாவது சதாச்சாரிய லட்சண சச்சிஷ்ய லட்சண இது ரெண்டும் என்ன சூத்திரம் வருது பாருங்க. 308 இருந்து 320, 321 இருந்து 365. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? சதாச்சாரிய சச்சிஷ்ய லட்சணம்னு ஒன்னா கூடி இருக்கு 6 பிரகரணத்துல. அதே சூத்திர எண்ணிக்கை தான் 308 இருந்து 365 சூத்திர எண்ணிக்கை தான் சதாச்சாரிய சச்சிஷ்ய லட்சணம்னு ஒன்னா சேர்த்து இருக்கு. ஆனா அது 9 பிரகரணமா பார்க்கும்போது எப்படி பிரிக்கிறது? ஆச்சாரியனுடைய லட்சணம் இந்த சூத்திரங்கள்னு பிரிக்கிறார், சிஷ்யனுடைய லட்சணம் இன்ன சூத்திரங்கள்னு பிரிக்கிறார். ஆனா சூத்திர கணக்கு மொத்தம் மாறல. 308 இருந்து 365 தான். ஆனா அந்த 308 இருந்து 365ல 308 இருந்து 320 ஆச்சாரியனுடைய லட்சணம், 321 இருந்து 365 சிஷ்ய லட்சணம். இப்ப எத்தனை ஆயிடுச்சு? மீதி இருக்கிறது எது? 2 பிரகரணம் தான். நல்லா புரியுறதா? நிதானமா திரும்ப சொல்லட்டா. 1, 5, 6 6 பிரகரணம்னு 1, 5, 6 இஸ் ஈக்குவல் டு 9 பிரகரணத்துல 1, 8, 9 அப்படியே சேம் டு சேம். அதுக்கு அடுத்து ஒரு படிக்கட்டு போனோம். 6 பிரகரணத்துல 4வது பிரகரணமான சதாச்சாரிய சச்சிஷ்ய லட்சணம்ன்ற பிரகரணம் அது 2ஆ பிரிஞ்சு இருக்கு. ஆனா சூத்திர எண்ணிக்கை அதுதான், அதே 308, 365. ஆனா அதை 2ஆ பிரிச்சு ஆச்சாரியனுடைய லட்சணம் சிஷ்யனுடைய லட்சணம் அப்படின்னு 6, 7வது பிரகரணமா 9 பிரகரண கணக்குல பிரிச்சுட்டோம். எவ்வளவு அழகா படிக்கட்டு ஏறிட்டோமா? இப்ப மீதி இருக்கிறது எது? உபாய பிரகரணம். 6 பிரகரணத்துல உபாய பிரகரணம் இருக்கு, அதிகாரி நிஷ்டா பிரகரணம் இருக்கு இல்லையா? இப்ப நிதானமா கேளுங்கோ. இந்த உபாய பிரகரணம்ன்றது 23 இருந்து 79 சூத்திரங்கள்னு இருக்கு இல்லையா? அது அப்படியே பிரியல. அதை என்ன பண்ணிட்டார்? இந்த உபாய பிரகரணத்தை 2ஆ பிரிக்கிறார். பகவானே உபாயம் அப்படிங்கறதனுடைய பெருமை, பகவானே உபாயம் அப்படிங்கிற பெருமையை 23வது சூத்திரத்திலிருந்து 114வது சூத்திரம் வரையில சொன்னதாக 9 பிரகரண கணக்குல பார்க்கும்போது வருகிறது. பகவானே உபாயம், பிரபத்தியே உயர்ந்தது, சரணாகதி உயர்ந்தது அப்படின்னு உபாய வைபவத்தை சொல்ல வந்தது 9 பிரகரண கணக்குல பார்த்தோம்னா 23வது சூத்திரத்திலிருந்து 114வது சூத்திரம் வரை வந்துடுச்சு. அதே உபாய பிரகரணம் உபாயம்தான். அதை இன்னொன்னா என்ன பிரிச்சார்னா உபாயாந்தர தோஷ பிரகரணம். அப்படின்னா பகவானை பற்றும் சரணாகதியை தவிர கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு உபாயாந்தரங்கள் இருக்கே, அதனுடைய தோஷம், அதனுடைய தாழ்ச்சி, அதனை 115ல இருந்து 141வது சூத்திரம் வரைக்கும் சொல்லியிருக்கார். அப்ப உபாய பிரகரணமான 23 இருந்து 79 அப்படிங்கிற 6 பிரகரண சூத்திரமானது உபாயத்தினுடைய வைபவம், உபாயாந்தரங்களினுடைய தோஷம் அப்படின்னு 2ஆக பிரிந்தது. ஆனா சூத்திர கணக்கு மாறி போச்சு. 23 இருந்து 114 உபாயத்தின் பெருமை,
115ல இருந்து 141 இதர உபாயங்களினுடைய தோஷம் தாழ்ச்சி. இதை சொல்லிட்டாரா? மீதம் இருக்கிறது எது? அதிகாரி நிஷ்டா. அதிகாரி நிஷ்டான்னா என்ன? ஒரு பிரபன்னன் அவன் எப்படி என்ன நடந்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது 80ல இருந்து 307 சூத்திரம்னு பார்த்தோம். அது 6 பிரகரணத்துல. அதை எப்படி பிரிச்சுட்டார்னா, இது சூத்திரமே தள்ளி போயிடுச்சு. அந்த அதிகாரி நிஷ்டா பிரகரணம்ல 307ல முடியுது இல்லையா? அது கரெக்ட். அது அப்படியே வச்சுக்கிட்டார் 307ன்னு. ஆனா 80ல தொடங்கல, 142ல தொடங்குது. அது எப்படி ரெண்டா பிரிச்சார்? ஒன்னு சித்தோபாய நிஷ்டா வைபவம், ஒரு சித்தோபாய நிஷ்டனுடைய பெருமை, ஒரு பிரபன்னனுடைய பெருமை, ஒரு சரணாகதனுடைய பெருமை. அதை முதல்ல 142ல இருந்து 242 கிட்டத்தட்ட 100 சூத்திரம். அதுக்கப்புறமா பிரபன்ன தினச்சரியா, அந்த பிரபன்னன் தினமும் என்ன செய்யணும், அதனை 243ல இருந்து 307 சொல்றார். இப்போ எப்படி பிரிஞ்சிருக்குன்றத நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு இந்த அட்டவணை எடுத்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கோ. இதை முதல்ல மனசுல நல்லா பதிச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்க போறோம் அப்படின்னா படிக்கட்டு ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல அடிக்கல் நாட்டி கீழே நல்ல ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா தான் மேல மேல கட்டடம் கட்ட முடியும். சரியா? அதனால திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடட்டா? 6 பிரகரணம் 9 பிரகரணம் லிஸ்ட் இருக்கு சுவாமி. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, 6 பிரகரணத்துல 1, 5, 6 இஸ் ஈக்குவல் டு 9 பிரகரணத்துல 1, 8, 9. அதை அப்படியே ஈஸியா விட்டுருங்கோ. அதுக்கப்புறம் சதாச்சாரிய சச்சிஷ்ய லட்சணம் என்று 6 பிரகரணத்துல 4வது இருக்கே, அது 2ஆ பிரிஞ்சது. எப்படி பிரிஞ்சது? 6ம் 7மாக 9 பிரகரணத்துல பிரிஞ்சு ஆச்சாரனுடைய லட்சணம் சிஷ்யனுடைய லட்சணம்னு மொத்தமான சூத்திர எண்ணிக்கை மாறல. 308ல இருந்து 365 தான். ஆனா அதுக்குள்ள பிரிவு ஆச்சாரியனுடைய லட்சணம் என்னது, சிஷ்யனுடைய லட்சணம் என்னதுன்னு ஆயிடுச்சு. மீதம் இருக்கிறது 2. உபாய பிரகரணம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. 6 பிரகரணத்துல இருக்க உபாய பிரகரணமானது உபாய வைபவ பிரகரணம், பகவானே உபாயம் அப்படிங்கிறதுனுடைய பெருமை, அது சூத்திரம் அதிகமாக்கிட்டார். மற்ற உபாயங்களினுடைய தோஷம் அப்போ 23ல இருந்து 141 வரைக்கும் இழுத்துட்டார். அது வரைக்கும் இதுதான் சொல்லுகிறது அப்படின்னு அதை பிரிச்சுட்டார். அதிகாரி நிஷ்டை அப்படிங்கிறது பிரபன்னன் என்ற அதிகாரி அவனுடைய பெருமையை முதல்ல சொன்னார் 142ல இருந்து 242 வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரபன்னன் தினச்சரியா, அவன் தினமும் எப்படி நடந்துக்கணும், அவனுடைய அனுஷ்டானம் என்ன அப்படிங்கறத 243ல இருந்து 307 வரைக்கும் சொல்லி இருக்கு. அதாவது மொத்தமா 463 சூத்திரம் தான். இப்படி பிரிச்சு 6 விதமா பிரிச்சு பார்க்கலாம், 9 விதமா பிரிச்சு பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்கான இந்த கணக்கு ரொம்ப முக்கியம். மேல நீங்க தொடர்ந்து இதை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்பதனால இதை சொன்னேன். இப்ப நம்ம அடுத்தபடியா பிள்ளை லோகாச்சாரியாருடைய வியாக்கியானம் அந்த கிரந்தத்துக்குள்ள போகலாம். என்ன கிரந்தம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்கோ. உங்க எல்லாருக்கும் இப்ப SVB பார்ட் 1 அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கிரந்தம் அனுப்பியிருக்கேன். அந்த கிரந்தத்தை திறந்துக்கணும். சரியா? இப்ப அதுதான் இங்க திரையிலேயே வந்திருக்கு பாருங்கோ. அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ அழகா இதை அனுபவிப்போம். எல்லாருமா அடியனோட சேர்ந்து உங்க மனசுல நிதானமா ஆச்சாரியனை முதல்ல சேவிச்சுக்கோங்க. அவரவருடைய ஆச்சாரியனுடைய அருள் இருக்கணும், பகவத் ராமானுஜருடைய அருள் இருக்கணும், இந்த பிரபந்த கர்த்தாவான பிள்ளை உலகாசிரியனுடைய கருணை இருக்கணும், காஞ்சி தேவப்பெருமாள் பெருந்தேவி தாயார் சமேத காஞ்சி தேவப்பெருமாள் அருள் இருக்கணும். அவர்கள் அனைவர் அருள் இருந்தாலும் பிரதான வியாக்கியான கர்த்தாவான பொய்யிலாத மணவாள மாமுனிகளுடைய அருளோடு இதோ சுவாமி மணவாள மாமுனிகள் அருளி செய்த ஸ்ரீ வச்சன பூஷண வியாக்கியான அவதாரிகை. உங்களுக்கெல்லாம் பார்ட் 1 SVB பார்ட் 1ன்னு ஒரு ஃபைல் முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்போ திரையில பார்த்துக்கோங்க. அதிலே 8வது பக்கம் எல்லாம் கடந்து 8th பேஜ் 8வது பக்கத்துக்கு வந்துருங்கோ. நான் இனிமே தனியா நோட்ஸே கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் வியாக்கியானம், அதை படிக்க போறோம். நீங்க குறிப்பு எழுதிக்கோங்க. சரியா? படிக்க ஆரம்பிக்கிறேன். பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சகலவேத சங்கிரகமான திருமந்திரத்தில் பதத்ரயத்தாலும் பிரதிபாதிக்கப்படுகிற
ஆகாரத்ரயமும் சர்வ ஆத்ம சாதாரணமாகையாலே யத்ரர்ஷயா பிரதம ஜாயே புராணாகா என்கிற நித்திய சூரிகளோபாதி சுத்த சத்வமான பரமபதத்திலே நித்திய அசங்குச்சித ஞானராய் கொண்டு நிரந்தர பகவத் அனுபவ ஜனித நிரதிசய ஆனந்த திருப்தராய் இருக்கைக்கு யோக்கியதை உண்டாய் இருக்கச் செய்தேயும். அங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வரைக்கும் முதல்ல படிக்கட்டா பார்ப்போம். நீங்கள்லாம் முதல்ல கிரந்தத்துல இருக்க வார்த்தைகளை கேட்டு பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம கேட்கறதே உயர்ந்த கிரந்தம். நம்ம ஒரு பிலாசாபிக்கல் PhD லெவல்ல படிக்கிறவங்க பயப்படக்கூடாது. நான் அடியன் இருக்கிற தைரியம் தான். ஏன்னா அடியன் எனக்கே புரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு புரியாதா? இவ்வளவு தாழ்ந்தவனுக்கே புரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு புரியாம போயிடுமா? அது ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா புரியும். முதல்ல என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்ப்போம். எல்லாருக்குமே மோட்சம் போறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த மோட்சத்துக்கு போகாமல் சம்சாரத்திலே ஜீவாத்மாக்கள் அவஸ்தைப்படுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களிலே சில பேருக்கு, சில ஜீவாத்மாக்களுக்கு பகவான் அவர்கள் பிறக்கிற காலத்திலே விசேஷ கடாட்சம் பண்ணுகிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். திரும்பவும் சொல்றேன். இப்ப நீங்க படிக்கிறது இங்க இருந்து இந்த ரெண்டு ஒரு பத்தி அப்படியே வச்சிருக்கோம் பாருங்க. சகல வேத சங்கிரகமானன்னு தொடங்கி மோக்ஷ ருச்சி உண்டானாலும் அப்படிங்கிற வரைக்கும் என்ன சொல்ல வருகிறார் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம். ஒன்றும் பயப்படவே வேண்டாம். என்ன சொல்ல வர்றார்? நம்ம எல்லாருமே நித்திய சூரிகளுக்கு சமமாக மோட்சத்துல இருக்க வேண்டியவங்க தான். ஆல் ஆஃப் அஸ், இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களுமே, ஒரு சரீரத்தோடு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜீவாத்மாக்களுமே உயர்ந்தவர்களான நித்திய சூரிகளுக்கு சமமாக பரமபதத்தில் ஆனந்தமா இருக்க வேண்டியவர்கள் தான். ஆனால் இந்த பிருத்திவி மண்டலம் சம்சாரம் என்ற மாயையிலே பீடிக்கப்பட்டு அந்த பகவானை விட்டு தள்ளி கிடக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களிலே சில பேர் மேலே பகவானுடைய ஜாயமான கால கடாட்சம், அதாவது பிறக்கும் பொழுது அவர்கள் மீது பகவானுடைய விஷ்ணுவினுடைய கடாட்சம். அவர்கள்தான் சத்வகுணம் தலையெடுத்தவர்களாக மோட்சத்துக்கு உரியவர்களாக ஆகப் போகிறார்கள். இதுதான் கருத்து. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3 ஸ்டெப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எவ்ரிபடி has the right to reach பரமபதம். நம்ம எல்லாருமே we are all qualified, we are all people who are supposed to be in பரமபதம். நம்ம எல்லாருமே பரமபதத்துல நித்திய சூரிகளை போல இருக்க வேண்டியவர்கள் தான். ஏன் இல்லைன்னு கேள்வி வந்தா, சம்சாரம் என்ற மாயையிலே சிக்குண்டு பகவானை பற்றினா அதுல இருந்து விடுதலை அடையலாம். ஆனா பகவானிடத்திலே விமுகராக, அவனிடத்துல போகாமல், அவனுக்கு முகம் கொடுக்காமல் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்க இது வரைக்கும் 2. மூணாவது என்ன? இப்படி இருக்கக்கூடிய சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பந்தப்பட்டவர்களான புபுக்ஷுக்களான ஜீவாத்மாக்களிலே சில பேர் மேல பகவானுடைய விசேஷ ஜாயமான கால கடாட்சம். அவர்கள் பிறக்கும் போது பகவானுடைய கருணை பார்வைப்பட அவர்கள் சத்துவகுணம் தலையெடுத்தவர்களாக ஆகிறார்கள். இதுதான் கருத்து. இப்ப இதை எப்படி விளக்கி சொல்றார்னு பார்க்கலாம். சரியா? இப்ப படிக்கிட்டா? சகல வேத சங்கிரகமான திருமந்திரத்தில், எல்லாரும் முமுட்சுப்படியெல்லாம் காலக்ஷேபம் கேட்டவர்கள், அனைத்து வேதங்களுக்கும் சாரம் எது, சுருக்கம் எது? திருமந்திரம். 8 எழுத்தாய் 3 பதங்களோடு இருக்கக்கூடிய ஓம் நமஹா நாராயணாய. அது என்னது? எல்லா வேதத்தினுடைய சுருக்கம். உங்களுக்கு தெரிஞ்சது தானே? அந்த சுருக்கமான திருமந்திரத்திலே பதத்ரயத்தாலும் பிரதிபாதிக்கப்படுகிற ஆகாரத்ரயமும் 3 பதங்கள் இருக்கு. அந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய 3 பதங்களிலே எது நன்றாக சொல்லப்படுகிறது? ஆகாரத்ரயம். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஓம் என்பது எதை சொல்லும்? நமஹான்றது எதை சொல்லும்? நாராயணாயன்றது என்ன சொல்லும்? எல்லாரும் அதனாலதான் முமுட்சுப்படி இதெல்லாம் கேட்டுட்டு ஸ்ரீவச்சன பூஷணம் வரும். இப்ப அதெல்லாம் நீங்க படிச்சதுனால டக்குன்னு சொல்லிடலாம். ஓம் என்பது அனன்யார்க சேஷத்துவம், நமஹா என்பது அனன்ய சரணத்துவம், நாராயணாய என்பது அனன்ய போக்யத்துவம். வந்துருச்சா? அப்போ வேதங்களினுடைய சுருக்கம் திருமந்திரம். அந்த திருமந்திரத்துல இருக்கக்கூடிய 3 பதங்கள் ஓம் நமஹா நாராயணாய. அது எதை வெளியிடுகிறது? எதை நன்றாக சொல்லுகிறது? ஆகாரத்ரயம். என்ன சுவாமி ஆகாரத்ரயம்? ஓம் என்பது அனன்யார்க சேஷத்துவம்,
நமஹா என்பது அனன்ய சரணத்துவம், நாராயணாய என்பது அனன்ய போக்யத்துவம். எல்லாருக்கும் தெரியும். அனன்யார்க சேஷத்துவம்னா பகவான் ஒருவனுக்கே அடிமை அப்படிங்கிற ஸ்வரூபம். அனன்ய சரணத்துவம்னா அந்த எம்பெருமானே உபாயம், நான் அல்ல பிறரல்ல எதுவும் அல்ல. அனன்ய போக்கியத்துவம்னா பரமபுருஷார்த்தம் எம்பெருமானை அடைந்து கைங்கரியம் செய்வதே. இதுதானே நல்லா படிச்சிட்டோம் இல்லையா? அந்த ஆகாரத்திரயமும் சர்வாத்ம சாதாரணமாகையாலே, சாதாரணம்னா பொதுன்னு அர்த்தம். சுவாமி இப்ப நீர் சொன்ன இந்த அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம்னா அது வெறுமனே முமுட்சுக்களுக்கு மட்டும்தானா? அது மோட்சத்துல இச்சையுடையவர்கள் இல்லை, யாரெல்லாம் ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், பக்திமான்கள், பாகவதர்கள் அவர்களுக்கு மட்டும்தானா? மற்றவங்களுக்கு இல்லையானா? கிடையாது, எல்லாருக்கும் பொது. ஈஸ்வரன் அவன் ஒருத்தன் தான், எல்லா ஜீவாத்மாவுமே அவனுடைய சொத்து. அப்போ அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம்ன்றது எல்லாருக்கும் பொது. எல்லாருக்கும்னா யாரு? அனைத்து ஆத்மாக்களுக்கும் பொது. அப்ப எல்லா ஆத்மாக்களுக்குமே இதே திருமந்திரத்துல சொல்லியிருக்க அந்த 3 பதங்கள் பொது. அதனால என்ன ஆயிருக்கும்னா, அப்ப அந்த திருமந்திரத்துல சொல்லப்பட்ட அந்த 3 அர்த்தங்கள், 3 ஆகாரத்ரயத்தை அறிந்தவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் நித்தியசூரிகள். இப்ப யார் அந்த மாதிரி ஒழுங்கா இருக்காங்கன்னா நித்தியசூரிகள் தான். அவங்க எப்படி இருக்காங்க? யத்ரர்ஷயா பிரதம ஜாயே புராணாகா என்கிற நித்தியசூரிகளோபாதி. ரொம்ப அழகா சொல்றார். எப்படி இருக்கிறார்களா இவர்கள்னு சொன்னா, எங்கு புதியவர்களாயும். நித்தியசூரிகள் எப்ப பார்த்தாலும் புதுசா இருக்காங்க, எல்லாரையும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நித்தியமாக இருக்கிறார்கள். இப்ப நான் இருக்கேன், அடியேன் இருக்கேன் இந்த சம்சாரத்துல. நான் புதியவனா பழையவன் ஆயிட்டேன். என்னை எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கான், நான் எல்லாரையும் பார்க்க முடியுமா? என்னால பார்க்க முடியாது. சரி, நான் எப்பவும் இருப்பேனா? இதோ ஆயிடுச்சு, என்னைக்கு அடியனுக்கு கூவிக்கொள்ளும் என்னும் காலம் என்னும் குறுகாதோன்னு தெரியாது, எப்போ முடிய போகுது வாழ்க்கைன்னு. ஆனா நித்திய சூரிகள், அவங்க நித்திய சூரிகள் அப்படின்னா எப்பவும் புதுமையாக இருப்பார்கள், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்துல அவர்கள் நித்தியமாக இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் அவர்களுக்கு நித்திய சூரிகள்னு பேர். அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் நித்திய சூரியன், நித்தியமாக இருக்க. மற்ற தேவர்கள் கூடவும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, சூரியனா தேவன் வச்சுக்கோங்க, இந்திரன் சந்திரன்லாம் இருப்பார், அவருடைய பிரம்மா காலம் முடிஞ்சா புதுசா எல்லாரும் வரணும். ஆனா நித்திய சூரிகள்னா பரமபதத்துல இருக்கக்கூடிய ஆதிசேஷன், அனந்தன், கருடன், விஸ்வக்ஷேனர் இவர்களெல்லாம் எப்பவும் இருப்பார்கள். அவர்களை போல சுத்த சத்துவமான பரமபதத்திலே, பரமபதம் என்பது சுத்த சத்துவம், நாம இருக்கிறது மிஸ்ர சத்துவம். இந்த அச்சித்தம் 3ஆ பிரிக்கிறோம். சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், சத்வ சூன்யம், அதுதான் காலம், கால தத்துவம். நாம இருக்கிறது மிஸ்ர சத்துவம், அப்படின்னா கலந்து இருக்கிறது, ராஜச தாமச குணங்களோடு கலந்து இருக்கிறது. ஆனா பரமபதம் என்பது சுத்த சத்துவம், எப்பவுமே சத்துவமே நிறைந்திருக்கக்கூடியது பரமபதம். அந்த பரமபதத்திலே நித்திய அசங்குச்சித ஞானராய் கொண்டு, நித்திய சூரிகளுக்கு பெருமை என்ன, என்றைக்குமே குறையாத ஞானத்தை உடையவர்கள். அவங்களுக்கு நமக்கு என்ன, அவன் காலங்காத்தால ஞானம் நல்லா இருக்கும், திடீர்னு நமக்கு வேண்டியது கிடைக்கலன்னா கோபத்துல படிச்சதெல்லாம் மறந்தே போயிடும், நம்ம ஞானம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நித்திய சூரிகளுடைய ஞானம் எப்படி இருக்கும்? நித்திய, எப்பவும் இருக்கும், குறையாத ஞானம், நித்திய அசங்குச்சித ஞானராய் கொண்டு. அதுக்கப்புறம் நிரந்தர பகவத் அனுபவ ஜனித நிரதிசய ஆனந்த திருப்தராய் இருக்கைக்கு யோக்கியதை உண்டாய் இருக்க செய்தேயும். அப்ப சர்வ ஆத்ம சாதாரணம்னா என்ன? திருமந்திரம் என்பது அனைத்து ஆத்மாக்கும் பொது. எப்படி நித்திய சூரிகள் எல்லாம் நிரந்தரமாக பரமபதத்திலே பகவானை அனுபவித்து அதனால பிறக்கக்கூடியதான கணக்கிலடங்காத எண்ணிலடங்காத ஆனந்தத்தோடு கூடியவராக இருக்கிறார்களோ, அந்த யோக்கியதை, அங்க போய் சேர்றதுக்கான அந்த அருகதை எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் உண்டு. இருக்க செய்தேயும் எல்லா ஜீவா. இப்ப என்ன சுருக்கமா சொல்லணும்னா என்ன புரியணும் சுவாமி? திருமந்திரத்துல சொன்ன பதத்திரயம்ன்றது வெறும் நித்தியசூரிகளுக்கோ இல்ல மோட்சத்துக்கு போன முமுட்சுக்களுக்கோ, அங்க போய் முக்தர்களுக்கோ, இங்க இருக்கிற முமுட்சுகளுக்கோ மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொது சுவாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி ஒரு முக்தன் நித்தியசூரிக்கு சமமா இருக்க முடியுதோ, இங்க இருந்து முக்தனாக போனவன், அதே போல எல்லா ஜீவாத்மாவுமே பரமபதத்துக்கு போய் குறையாத
ஞானத்தோடு பகவானை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டு தொண்டுகளை செய்து எல்லையில்லாத ஆனந்தத்துல இருப்பதற்கு தகுதி இருக்கிறவர்கள் தான். அப்படி இருந்தாலும் இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா? இருக்கட்டும் சுவாமி, ஏன் நாங்கெல்லாம் ஏன் மோட்சம் போல, நம்மெல்லாம் ஏன் இங்க, ஏன் இந்த ஜீவாத்மாக்கள் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு? ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். அநாதி மாயையா சுப்தகா அப்படின்னா, அநாதி அப்படின்னா எப்ப தொடங்குச்சுன்னே தெரியாது. மாயையா சுப்தகா, மாயையாலே பீடிக்கப்பட்டவர்கள். பகவான் பகவத்கீதையில சொன்னாரா, தெய்வீக்ஷேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தேன்னு சொன்னார் இல்லையா? நாம இந்த பிரகிருதி மண்டலம் அப்படிங்கிற மாயையினாலே உறங்கி கொண்டிருக்கிறோம். உறங்குறோமா சுவாமி? நான் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் கேட்கிறோம், பல பேர் ஓடி ஆடிட்டு இருக்கேன், என்ன தூங்குறேன்றீங்களே, நாங்கெல்லாம் நிஜமா தூங்குறோமான்னு கேட்டா, தூக்கம்னு சொன்னா அறிவின்மைன்னு அர்த்தம். உண்மையான ஞானம் இல்லையே, அஜ்ஞானம் அப்படிங்கறதான் தூக்கம், அறிவின்மை அப்படிங்கறதான் தூக்கம். அததான் சொல்றார், அநாதி மாயையா சுப்தகா. தொடக்கம் தெரியாத அந்த பல காலமாக மாயை அதனாலே உறங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் நாமெல்லாம் என்கிறபடியே. என்ன சுவாமின்னார், ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்றார். இது ராமானுஜருடைய கத்தியத்திரயத்துல வரக்கூடிய ஸ்லோக வார்த்தைகள். அதனாலதான் ஸ்ரீவச்சன பூஷணம்னு பேர். இங்க இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே பாருங்க, ஆச்சாரியார்களுடைய வார்த்தைகள்ல இருக்கிற வார்த்தைகள் தான் இருக்கும். இவரா எழுதின வார்த்தையே இல்லை. பூர்வாச்சாரியார்கள் சொன்ன வார்த்தைகள், பகவான் சொன்ன வார்த்தைகளையே சொல்லி ஒரு வியாக்கிய கிரந்தம் எழுதிட்டார் பாருங்க. அதுதான் என்கிறபடியே தில தைலவது தாரு வக்னிவது துர்விவேச்ச திரிகுண துரத்யா அநாதி. எளிமையா சொல்லிடுறேன், நிதானமா பாருங்க, பயப்படாதீங்க. திலம் அப்படின்னா எள்ளு, தில தைலவத்து, தைலம்னா எண்ணெய். எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கா இல்லையா? ஆனா வெளியே தெரியாது. எள்ளு, எள் அப்படின்னா எள்ளெண்ணெய் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? தெரியல, மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லுவீங்க போல் இருக்கு ஆங்கிலத்துல. அது எனக்கு அவ்வளோலாம் தெரியாது, சொல்றேன். தில தைலவத்து, ஒரு எள்ளை பார்த்தா அந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கா இல்லையா? தாரு வக்னிவத்து, ஒரு தாரு கட்டை அப்படின்னா அதுக்குள்ள அந்த காலத்துல இந்த எரிய வைக்கிறதுக்கு நீ வத்தி குச்சி எல்லாம் வச்சிருக்கோம். அந்த காலத்துல இதை எரிய வைக்கிறதுக்குன்னு ஒரு மரக்கட்டை இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள அக்னி இருக்கா இல்லையா? தாரு வக்னிவத்து. அந்த தாரு அப்படிங்கிற அந்த மரத்துக்குள்ளே எப்படி என்ன இருக்கிறது? அந்த மரக்கட்டை, அந்த கட்டைக்கு உள்ள நெருப்பு இருக்கா இல்லையா? ஆனா வெளியே தெரியாது. எப்படி கட்டைக்குள்ளே நெருப்பு இருக்கிறதோ, எப்படி எள்ளுக்குள் நெல் இருக்கிறதோ, அது போல. புரிஞ்சிடுச்சா? இப்போ தொடர்ந்து சொல்றேன் பாருங்க. தில தைலவத்து தாரு வக்னிவத்து துர்விவேச திரிகுண துரத்ய அயன துரத்யயனாதி. அழகா சொல்ல, 3 குணங்களினுடைய சேர்க்கை. நம்ம எப்படி இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம சத்துவ குணத்தோடயா இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் எத்தனை குணங்கள் இருக்குன்னு கேட்டா, நம்ம கிட்ட 3 குணங்களை சேர்த்து வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் விவேக ஞானம் இல்லையே. இது சரி, இது தப்பு, நான் யார், சரீரம் வேறு, ஆத்மா வேறு, விவேக ஞானமே இல்லையே. இதத்தான் சொல்றாரு. இந்த வார்த்தைகளை பார்த்து பயப்படாம நிதானமா பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். கீழே உங்களுக்கு தமிழ்ல எளிய விளக்கமும் கொடுத்திருக்கார். அதனால அடியன் சொல்றதை கேட்டுட்டு படிங்க, புரியும். அப்ப என்னென்ன பார்த்தோம்? அநாதி மாயையா சுப்தகா, வெகு காலமாக சம்சாரம் என்ற மாயையிலே உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அவித்யால் தூங்கிக் கொண்டும். அதுக்கப்புறம் எப்படி எள்ளுக்குள் எள்ளுக்குள் எண்ணெய் இருக்கிறதோ, எப்படி ஒரு மரக்கட்டைக்குள்ளே நெருப்பு இருக்கிறதோ, அது போல துர்விவேச. இப்ப நமக்குள்ள ஆத்மா இருக்குன்னு நமக்கு தெரியலையே. நமக்குள்ள ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்குன்னு நம்மளால விவேகிக்க முடியலையே. அதத்தான் துர்விவேச. திரிகுணன 3 குணங்கள். துரத்ய அயனாதி, துரத்யான்னு கண்ணன் கீதையில சொன்னார். அது அப்படியே போட்டு பாருங்க, துரத்யயனாதி. சரி, என்னது சுவாமி, எதனால பீடிக்கப்பட்டிருக்கோம்? நமக்கு ஏன் விவேக ஞானம் இல்லை அப்படின்னு கேட்டா, பகவன் மாயா திரோஹித ஸ்வப்பிரகாசராய். நாம உண்மையில இந்த ஜீவாத்மா ஸ்வப்பிரகாசம் படைத்தவன், ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறவன் தான் ஆத்மா. ஆனா என்ன ஆயிருக்கு? பகவன் மாயா. பகவன் மாயான்னா சேர்த்து படிக்கணும், பிரகிருதின்னு எழுதிக்கோங்க. பிரகிருதின்னு எழுதிக்கோங்க. பகவன் மாயான்றதான் இந்த பிரகிருதி மண்டலம். இந்த பிரகிருதி திரோஹித, மறைக்கப்பட்டவர்களாய்,
ஸ்வப்பிரகாசராய். ஒரு இடத்துல நல்லா அழகா ஒரு விளக்கு எரியுது, அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கருப்பா திரைய போட்டுட்டீங்கன்னா அந்த உள்ள இருக்க விளக்கு தெரியுமா? தெரியாது. அத போல இந்த ஜீவாத்மா என்பவன் நல்ல பிரகாசமானவன். அப்படின்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடியவன், ஆனந்தமயன். அவன் நித்தியமான ஆனந்தத்தோடு கூடியவன், ஞானமயன், ஆனந்தமயன் எல்லாம் படிக்கிறோம். ஆனா ஏன் சுவாமி இப்படி இருக்கிறான்னு கேட்டா, அது இல்ல. ஒரு எள்ளுக்கு உள்ள நெய் இருக்கு, வெளியே தெரியாது. மரத்துக்குள்ள நெருப்பு இருக்கு, வெளியே தெரியாது. அது போல இந்த உடலுக்குள்ள ஜீவாத்மா இருக்குன்னு விவேகிக்க தெரியல. ஏன்னு கேட்டா, பகவன் மாயை அப்படிங்கிற பிரகிருதி, அந்த பிரகிருதி மறைக்கிறது. அது தர போட்டுடுச்சு. பகவத் திரோதானகரீம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் அப்படின்னு பல தடவை சொல்றார் ராமானுசரம். அதுபோல மாயா திரோஹிதன்னு சொன்னா மறைக்கப்பட்ட ஸ்வப்பிரகாசராய். ஆனா இவர்கள் உண்மையில நல்ல பிரகாசம் உடையவர்கள். ஆனால் என்ன ஆச்சு? ஏன் அவர்களுக்கு இப்ப தெரியலன்னு கேட்டா, அனாதி அவித்யா. இதெல்லாம் நீங்க நான் பல தடவை சொல்லியிருக்கிறது தானே. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும். நீங்க காலக்ஷேபங்கள் கேட்க கேட்க ஆமா இவ்வளவுதானே, இது இன்னொன்னு பயந்துட்டோமே அப்படின்னு தோணும். ஒண்ணுமே இல்லை பாருங்க. அனாதி அவித்யா அப்படின்னா என்ன? அஜ்ஞானம். நமக்கு பகுத்தறிவு ஞானம் இல்லை. ரொம்ப காலமா நமக்கு இருக்கக்கூடிய அவித்யாலே அனாதி அவித்யா அசஞ்சித அனந்த. அசஞ்சித அனந்த அப்படின்னா பல காலங்களாக நம்மால் சேர்க்கப்பட்ட அனந்த புண்ணிய அபுண்ணிய கர்மானுகுணமாக அவித்யால என்ன பண்றோம்? கர்மாக்களை சேர்க்கிறோம். அந்த கர்மா எப்பேற்பட்டது? புண்ணியம் அபுண்ணியம் ரெண்டுமே இருக்கா இல்லையா? பாபம் புண்ணியம். புண்ணிய அபுண்ணியம்னா என்னது? பாபம். புண்ணியம்னா என்னது? புண்ணியம். அப்போ ஏன் பாப புண்ணியங்களை சேர்க்கிறோம்? அனாதி அவித்ய. அப்போ பலகால அனாதி காலமான அவித்யாலே அசஞ்சித சேர்த்து வைக்கப்பட்ட அனந்த எண்ணிலடங்காத புண்ணிய அபுண்ணிய கர்ம அனுகுணமாக அந்தந்த புண்ணியங்களுக்கும் என்ன புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கோமோ, என்ன அபுண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கோமோ அதற்கேற்றபடியாக நமக்கு என்ன சரீரம் கிடைக்குது? சுர நர திரியக்கு ஸ்தாவர யோனிகள் தோறும். சுர அப்படின்னா தேவர்கள், நர அப்படின்னா மனிதர்கள், திரியக்கு அப்படின்னா விலங்குகள், ஸ்தாவர அப்படின்னா மரங்கள். அப்ப ஏன் சுவாமி பிறக்கிறோம்னா, எத்தனை மரம் இருக்கு, எங்க பாரும் மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த மரத்துக்குள்ள எத்தனை ஜீவாத்மா இருக்கோ அவன் செஞ்ச கர்ம புண்ணியம் பாப புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி அவன் மரமா நிக்கிறான். இன்னொருத்தன் சேர்த்து வச்ச பாப புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி அவன் மனுஷனா பிறக்கிறான். இன்னொருத்தன் சேர்த்து வச்ச பாப புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி விலங்கா பிறக்கிறான். இன்னொருத்தன் சேர்த்து வச்ச பாப புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி மனிதனா பிறக்கிறான். ஒருத்தன் ஏதோ ரொம்ப புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கான், கொஞ்சம் பாவம் கம்மியா இருக்கு, அதனால தேவனா பிறக்கிறான். அதுபோல சுர நர திரியக்கு ஸ்தாவர யோனிகள் தோறும் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அப்படின்னா சம்சார பரம்பரைன்னு பேர். விடாம திரும்பி திரும்பி ஒரு உடலை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா? அப்ப எதனால? உங்க நிதானமா புரிஞ்சுக்கோங்க. அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால கர்மா, கர்மாவினால ஜென்மா. 3 வந்துருச்சா? பிறந்து, ஆனா பிறந்துட்டான். பிறந்த உடனே என்ன பண்ணான்? அந்தந்த பிறவிக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துடுறான். ஒருத்தன் புலியா பிறந்தான்னா புலி எப்படி வாழும்? புலிக்கு பசி எடுத்துன்னு எதையோ ஒன்று அடிச்சு சாப்பிடணும். இந்த நேரம் கலவி இன்பம், தூக்கம், பயம் எல்லாருக்கும் இருக்கிறது. மனிதனா இருந்தாலும் விலங்கா இருந்தாலும் எல்லாருக்கும் தூக்கம் இருக்கு. எல்லாரும் அந்த பெருக்கம் இல்லையா, மேல மேல வம்ச விருத்தி, கலவி இன்பம் எல்லாருக்கும் உண்டு, பயம் உண்டு, தூக்கம் உண்டு. இது எல்லாருக்குமே இருக்கிறது தானே. அது விலங்கா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும். நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம், பகுத்தறியக்கூடிய ஞானம் இருக்கு. அது விலங்குகளுக்கு கிடையாது. அதுதான் சொல்றோம். அப்ப என்ன பண்றான்? பிறந்த ஜன்மங்கள் தோறும் அவன் மனுஷனா பிறந்தா அதுல ஒரு மாதிரி சேர்த்துக்கிறான், தேவனா பிறந்தா அதுல சேர்த்த மாதிரி சேர்த்துக்கிறான். அப்ப என்ன நடக்குது? இதுதான் கீழே பார்த்ததுதான். திருப்போம் எதெல்லாம் நமக்கு வரக்கூடியது? முதல்ல தேகமே ஆத்மானு முதல்ல தப்பா நினைக்கிறான். இல்லப்பா தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு சொல்லி புரிய வச்ச உடனே ஆமா ஆத்மா சுதந்திரன்னு நினைக்கிறான். இல்லப்பா ஆத்மா சுதந்திரன் இல்ல, ஆத்மா அடிமைன்னு சொன்ன உடனே ஆமா ஆத்மா அடிமை, மற்றவர்களுக்கு அடிமைன்றான். புரியுதா? இது நம்ம அனுபவிச்ச விஷயங்கள் தானே.
அப்போ ஒரு ஜென்மங்கள் பிறக்கிறான். பிறக்கும்போது என்ன வருது? ரொம்ப பேர் 999.99 பேர் தேகமே ஆத்மான்னு அபிமானிக்கிறான். சில பேர் எங்கேயோ காலக்ஷேபம் அது கேட்ட உடனே இல்ல சுவாமி, ஆத்மா என்பது சரீரத்தை விட வேறுபட்டதுன்னு நினைக்கிறான். அப்படின்னு ஆத்மா சுதந்திரம்னு நினைக்கிறான், தனக்குத்தானே ஈஸ்வரோகம்னு நினைக்கிறான். அந்த ஆத்மா தனக்குத்தானே நினைச்சவன் அவன் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு இல்லப்பா அது ஒரு அடிமை அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அடிமைதான், நான் மற்றவர்களுக்கு அடிமை, பகவானுக்கு இல்லைன்னு மாத்திக்கிறான். இதுதான் 3 படிக்கட்டு. தேகாத்மாபிமானமும் சுவாதந்திரியமும் அந்நியசேஷத்துவமும் ஆகிற படுகுழிகளிலே விழுந்து. அப்போ ஒரு ஜென்மா எடுக்கிறான். நாம நினைக்கிற மாதிரி நடக்கும்போது பொத்து பொத்துன்னு விழற குழி இல்லை. நம்ம சம்சாரத்துல வாழ்க்கையில நம்ம விழற குழி எது தெரியுமா? தேகாத்மாபிமானம், சுவாதந்திரியம், அந்நியசேஷத்துவம். இது போல குழியில பொத்து பொத்து பொத்துன்னு பல ஜென்மங்களா பிறந்து பிறந்து விழுந்துகிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் தத் தத் அனுகுண சாத்திய சாதனங்களிலே மண்டி அதுக்கு ஏற்றபடியான. இப்ப என்ன ஆகுது? நான் தேகமே ஆத்மான்னு நினைச்சா உடம்ப சேர்த்து உடம்புல இன்பத்திற்காகவே உழைப்பேன். இல்ல சுவாமி, ஆத்மா சுதந்திரன் அப்படின்னு நினைத்தால் கைவல்ய மோட்சத்துக்காக உழைப்பேன். இல்ல சுவாமி, ஆத்மா மற்றவனுக்கு அடிமை, நான் இந்த தேவதைக்கு அடிமை, இல்ல இந்த மனைவிக்கு அடிமைன்னா அதுக்கே உழைப்பேன். இப்ப சிவன் இடத்துல அவனுக்கு அந்நிய சேஷத்துவம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நான் சிவபதியை அடையணும்னு ஆசைப்படுவான். முருகன் இடத்துல ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க, முருகன் இடத்துல போய் சேரணும்னு ஆசைப்படுவான். சிவன் நாராயணன் இடத்துல ஆசைப்பட்டான்னா நாராயணனை போய் சேர போகிறான். ஆனா அந்த அறிவு வரணுமே. அப்ப எதுல இருந்தானோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போறானாம். அவன் தேகமே ஆத்மான்னு நினைச்சா சிற்றின்பத்துல ஈடுபடுவான். நான் சுதந்திரன்னு நினைச்சான்னா ஆத்மானுபவம் அப்படின்னு அதுல போயிடுவான். அந்நிய சேஷத்துவம்னா யாருக்கு அடிமைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காகவே உழைச்சி வீணா போயிடுவான். புரியுதா? தத் தத் அனுகுண சாத்திய சாதனங்களிலே அதை அடைய வேண்டியது. நான் இப்ப தேகமே ஆத்மானா தேகத்துக்கு சுகம், சுவாதந்திரியம்னா ஆத்மாவுக்கு சுகம், அந்நிய சேஷத்துவம்னா நான் யாருக்கு அடிமையோ அவனுக்கு சுகம் அப்படின்னு அதிலே அந்த சாத்திய சாதனங்களிலே அதை அடைவதற்கு அதற்கேற்ற காரியங்களிலே மண்டி அதிலே ஈடுபட்டு கடைசியில என்ன நடந்ததுன்னா போக வேண்டிய பாதைக்கு போல. நான் இங்கிருந்து போய் சேர்ந்திருக்க வேண்டியது பரமபதத்துக்கு. பரமபதத்துக்கு போதணும்னா ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடிமைன்னு தெரிஞ்சிருக்கணும். நான் எல்லாமே விட்டுட்டேனே. நான் எம்பெருமானுக்கு அடிமைனே புரிஞ்சுக்காம நான் என் உடல் ஆத்மான்னு நினைச்சிட்டேன், ஆத்மா சுதந்திரன்னு நினைச்சிட்டேன். ஆத்மா மற்றவனுக்கு அடிமைன்னு நினைச்சா என்ன ஆயிடும்? போக வேண்டிய இடத்துக்கு போகலன்னு அர்த்தம். அப்படின்னு தான் ஆழ்வார் பாசுரம். யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை ஏறிட்டு கொண்டு. எதையாவது ஒண்ணு சொல்லி பகவான் கிட்ட போக மாட்டான். கோயிலுக்கு போலாம், இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் சுமார வலிக்கிறாப்புல இருக்கு, இல்ல வாங்கோ காலக்ஷேபம் சொல்றாரு அங்க சுவாமிகள்லாம் ரொம்ப நன்னா சொல்லுவார் போலாம், இல்ல மழை வர்றாப்புல இருக்கு, இல்ல அது கூட பரவாயில்ல திவ்ய தேசம் திருமலைக்கு போலாமா, முட்டி வலிக்கிறாப்புல இருக்கு. இது பாருங்க, இதெல்லாம் தான் காரணம். யாரோ வரேன்னு சொல்லியிருக்கார் பாருங்க, யாரோ வர்றாருன்னு கூட இல்லை, யாரோ வரேன்னு சொல்லி அவர் ஒன்றும் வந்து பெரிய காரியம் ஆயிட போறது இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எதையாவது ஒண்ணு சொல்லி அந்த விரதத்தை எடுக்கிறது. நீங்க ஏன் விரதம் இருக்க மாட்டீங்கன்னா, என்னால எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு டயபெட்டிஸ், இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருங்கன்னா அதெல்லாம் அடியனால செய்ய முடியாது சுவாமி, வயிற்றுல அல்சர் இருக்குது, எது இல்லாதது இருக்கிறவங்க கூட சொல்லலாம். அப்படின்னா எதையாவது ஒண்ணு சொல்லி அந்த விரதத்துல இருந்து நீங்கிறது. அது போல உலகத்துல இவன் என்ன பண்றான், எதையாவது சொல்லி பகவான் இடத்துல போகாம தடுக்கிறான். அதைத்தான் சொல்றார், யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை ஏறிட்டு கொண்டு. எந்த ஜென்மம் எடுத்தானோ அதை தலையில ஏறிட்டு கொண்டு எண்ணத்தை விட்டு தள்ளி போயிட்டான். பிராப்த சேஷியாய், எல்லாருக்கும் வகுத்த சேஷியார் ஸ்ரீமன் நாராயணன். எல்லாருக்கும் நவவித சம்பந்தத்தோட இயற்கையான உறவினன் தலைவன் சுவாமி யார்? பெருமாள் தான். பிராப்த சேஷியாய் பரம பிராப்ய, அவனே அடையத்தக்கவன். இருக்கிறதுலே பரமமான பிராபியம் எது? பகவான் தான். பிராபக பூதனானவன், அடைவிக்கும் வழி எது? சேர்த்துக்கோங்க, பரம பிராபிய பரம பிராபகன்னு எழுதிக்கோங்க. யார் கடைசியில அடையத்தக்க? சுவாமி ஸ்ரீமன் நாராயணன். அடையத்தக்கவன்னா பிராப்த சேஷின்னா வகுத்த சேஷி, தகுந்தவனான சுவாமி. அடுத்தது பரம பிராபிய. பரம பிராபியன்னா இருக்கிறதுலே உயர்ந்த அடைய தகுந்தவன், உயர்ந்த அடைவிக்கும் வழி. எல்லாம் யார்? அவதான் பகவான். ஆனா அந்த பகவான் பக்கல் பிராப்த சேஷியாய் பரம பிராபிய
பிராபக பூதனானவன் பக்கல். பூதனானவன்னா யார் எழுதிக்கோங்க, ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஈஸ்வரன் அவனிடத்திலே அத்தியந்த விமுகராய், திரும்பி கூட பார்க்க மாட்டான், முகத்தை கொடுக்கவே மாட்டான். கண்ட விஷயத்துல ஈடுபடுறானே தவிர அந்த ஈஸ்வரன் தான் அடையத்தக்க சுவாமி, அவன் தான் நம்ம எல்லாருக்கும் வகுத்த சேஷி, அடைவிக்கும் அவன் அவன் அப்படின்னு பெருமாள் இருக்கார். அனன்யார்க சேஷத்துவம் யாரை குறித்து இருக்கணும், பகவானை குறித்து. அனன்ய சரணத்துவம் பகவானை குறித்து. அனன்ய போக்கியத்துவம் பகவானை குறித்து. ஆனா இவன் எப்படி இருக்கான், விமுகராய். புரிஞ்சு போச்சு, ஆரம்பத்துல ஆரம்பிச்சார், இங்க வந்துடுச்சு பாருங்க அர்த்தம். அத்தியந்த விமுகராய், ரொம்ப அத பெருமாள்கிட்ட திரும்பியே பார்க்க மாட்டான். முகம் கொடுத்தல்னா முகர், விமுகர் அப்படின்னா முகம் கொடுக்காமை. முகம் விமுகராய், என்ன கஷ்டம். இதுதான் அவஸ்தா சப்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜென்மம் எடுக்கும் போது மனுஷன் என்னென்ன பண்றான், கர்ப்ப ஜன்ம பால்ய யௌவன வார்த்தக மரண நரகங்களாகிற அவஸ்தா சப்தகத்திலே. அவஸ்தா சப்தகம் அப்படின்னா பல நிலைகள், அவஸ்தைகள். எந்த 7 நிலைகளை சொல்ற. முதல்ல கர்ப்ப, எல்லாம் கர்ப்பத்துக்குள்ள என்ன கஷ்டப்படுறான். ஒரு ஜீவாத்மா முதல்ல ஒரு தாய் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்துக்குள்ள, அது விலங்கா இருந்தாலும் தேவனா இருந்தாலும் சரி, ஒரு கர்ப்பத்துக்குள்ள படாத பாடுபடுறான். ஜன்ம, பிறக்கும் போது, இதெல்லாம் கீழே ராமானுஜ நூற்றந்தாதி நேரத்துல கேட்டிருக்கீங்க. பிறக்கும் போது அந்த சின்ன குழியில எப்படியெல்லாம் ஒரு பிரம்மா அந்த எலும்பை முறுக்கி வெளியில தள்ளி விடுறார், சட்டம் என்ற வாயு பீடிக்கிறதுன்னு சொன்னோம். என்ன பாடுபடுது அந்த குழந்தை பிறக்கும் போது. ஜன்ம. பால்ய, குழந்தையில என்ன பண்ணுதுன்னே தெரியல, எதுக்கு இருக்குன்னே தெரியல, சொரிஞ்சுக்க கூட தெரியாது, என்ன அம்மா கிட்ட பசிக்குதுன்னு சொல்ல தெரியல, அழுவுது. பால்ய. யவ்வன, அடுத்தது வாலிப பருவம், அதாகும் என்ற வயசு. வார்த்தக மரண நரகங்கள் ஆகிறது. அதுக்கப்புறம் வாலிப பருவத்தை தாண்டி இளமை பருவம், அது 30-40 வயசு. அப்புறம் மரணம், வயசாகி போச்சு, மூப்பு வந்துடுச்சு, மரணம். நரகங்கள், செத்து போன உடனே நரகத்துக்கு போறான், திரும்பி ஆரம்பிக்குது முதல்ல இருந்து. திரும்ப என்ன பண்றான், கர்ப்பம், ஜன்மம், பால்யம், யவ்வனம், வார்த்தகம், மரண நரகங்கள். எது உள்ள கர்ப்பத்துல கஷ்டப்படுறது, பிறக்கும் போது படுற கஷ்டம், குழந்தையா தெரியாம கஷ்டப்படுறது, வாலிப பருவத்துல எதை செய்யணும்னு தெரியல, வார்த்தகம்னு சொல்லக்கூடியதான வளர்ந்த வாலிப பருவம் அல்லது இளமை பருவம், இல்ல இன்னும் வயதடைந்து மூப்பு பருவம். மரணம், திடீர்னு மரண தருவாயில கஷ்டப்படுறான், கடைசியில நரகத்துல போய் கஷ்டப்படுறான். சுத்தி இதுதானே பண்ணிட்டு இருக்கான். அவஸ்தா சப்தகத்திலே நிரந்தர விதத விவத நிரவதிக துக்கங்களை அனுபவித்து. சுவாமி இது ஒரு தடவை நடக்குமா, நிரந்தர விவித, ரொம்ப துக்கமானது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிரவதிக துக்கங்கள். ஒரு கஷ்டம் 2 கஷ்டம் இல்லை. கர்ப்பத்துல வேற வித மாதிரி கஷ்டம், ஜன்மத்துல பிறக்கும் போது வேற வித மாதிரி கஷ்டம், குழந்தையா வேற கஷ்டம், வாலிப பருவத்துல வேற கஷ்டம், மூப்பு அடையும் போது வேற கஷ்டம், மரணத்துல வேற கஷ்டம், நரகத்துல கஷ்டமோ கஷ்டம். அந்த துக்கங்களை அனுபவித்து திரிகிற இச்சம்சாரி சேத்தனரிலே எப்படி எடுத்துன்னு விட்டார் பாத்தீங்களா. கடைசியில இது போல உலகத்துல இருக்கக்கூடிய யாரெல்லாம் நம்ம பந்தப்பட்டவர்கள் இருக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாரையும் சொல்ற, இப்படி இருக்கக்கூடிய சம்சாரி சேத்தனரிலே இப்படியே சுத்தி பிறக்கிறது, கர்மாவை சேர்க்கிறது, ஒரு சரீரத்துல பிறக்கிறது, இந்த 7 அவஸ்தைகள்ல அனுபவிக்கிறது, துக்கத்தை அனுபவிக்கிறது, இப்படியே இருக்கக்கூடிய சேத்தனரிலே, ஞானமுடைய ஜீவாத்மாக்களிலே ஆரேனும் சிலருக்கு, யாரோ சிலருக்கு தான் நடக்கும். அதுதான் அழகான ஸ்லோக வாக்கியம் இது, பிரமாணம். ஜாயமானங்கி புருஷம் எம் பசியேத்து மதுசூதனஹா சாத்விகா சது விக்யேயா சபை மோக்ஷார்த்த சிந்தனகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. யார் ஒருவன் ஜாயமான காலகட்டாட்சம்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த காலத்துல என்ன பண்ணும், மதுசூதனனான எம்பெருமானுடைய கண் கடாட்சம் பட்டது என்றால், கருணை பார்வை அவன் மேல் விழுந்தது என்றால், அவன் எப்படி இருப்பான், சாத்விகா, சத்துவகுணத்தோடு இருப்பான். சத்து விக்யேயா, பகுத்தறியக்கூடிய விவேக ஞானத்தை உடையவனாக இருப்பான். சவை மோக்ஷார்த்த சிந்தனகா, அவனுக்குத்தான் பரமபதமாக மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற சிந்தனையை உடையவனாக இருப்பான். அப்ப எத்தனையோ ஜீவாத்மாக்கள்ல சில ஜீவாத்மாக்களுக்கு மாத்திரம் ஜாயமானங்கி புருஷம் எம் பசியேத்து மதுசூதனஹா என்ற வார்த்தைகளின்படி பகவானுடைய விசேஷ கடாட்சம், அதுதான் விசேஷ கடாட்சம்னு வச்சுக்கணும். பகவத் கடாட்ச விசேஷம்னு இருக்கு இல்லையா,
பகவத் விசேஷ கடாட்சத்தாலே அவர் கிடைச்ச ஒரு கருணையால பார்த்த ஒரு பார்வை. அதனால ரஜஸ்தமசுக்கள் தலைமடிந்து அவர் அந்த பகவானுடைய கடாட்சம் பிறக்கும் போது பிறந்ததுன்னா அவனிடத்துல ராஜச தாமச குணங்கள் எல்லாம் சேராது, அது மண்டிட்டு போயிடும். தலைமடிந்து சத்துவம் தலையெடுத்து அந்த பிள்ளை சாத்விகா, சத்துவம் தலையெடுத்தவனாக இருப்பான். சது விக்னேயா, பகுத்தறியக்கூடிய ஞானத்தை உடையவனாய் இருப்பான். சவை மோக்ஷார்த்த சிந்தகா, மோக்ஷத்துல ருச்சி உண்டவனாக பிறக்கிறான். இது வரைக்கும் இன்னைக்கு வகுப்பு நல்லா கேட்டுக்கோங்க, சரியா 1 மணி நேரம். இப்ப கேட்டது என்னன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சூத்திரங்களினுடைய கணக்கு 6 பிரகரணம்னா என்ன, 9 பிரகரணம்னா என்னன்னு பிரிச்சு பார்த்திருக்கோம். மணவாள மாமணிகளுடைய அவதாரிகை தொடக்கத்துல நித்திய சூரிகளுக்கு இணையாக எல்லா ஜீவாத்மாக்களும் சென்று அனுபவிப்பதற்கு அருகதை இருந்தாலும் அவர்கள் சம்சாரம் என்கின்ற இந்த பிரகிருதி மண்டலம் என்ற மாயையினாலே மறைக்கப்பட்ட ஸ்வப்பிரகாசகராய் அவர்களுடைய அவித்யை காரணமாக பல புண்ணிய அபுண்ணியங்களை சேர்த்து கொண்டு பலவிதமான சரீரங்களை எடுத்து அந்த சரீரங்களிலே தேகாத்மாபிமானத்தோடும் சுவாதந்திரியத்தினாலும் அந்நிய சேஷத்துவத்தினாலும் படுகுழிகள்ல விழுந்து அதற்கு ஏற்ற சாத்திய சாதனங்களிலே ஈடுபட்டு பகவானை விட்டு தள்ளி போய் விடுகிறார்கள். இப்படியே எப்படி இருக்கான், ஒரு ஜென்மத்திலேயும் 7 விதமான அவஸ்தைகளை அனுபவித்து துக்கங்களை அனுபவித்து கொண்டு கிடக்கக்கூடிய இந்த சம்சாரிகளுக்குள்ளே சிலரை பகவான் தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஜாயமான காலகடாட்சத்தை கொடுக்க அவன் சத்துவகுணம் தலையெடுத்தவனாக மோட்சத்தில் இச்சை உடையவனாக ஆகிறான் என்பதோடு அதுவரைக்கும் இன்னைக்கு நிறுத்துவோம். நாளைக்கு தொடர்ந்து ரொம்ப உயர்ந்த கருத்துக்களை சொல்ல போகிறார். என்ன சொல்றார் அப்படிங்கிறத நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். இத்தோட இன்றைக்கு இந்த வகுப்பு கேட்டதை 1 தடவை 2 தடவை நிதானமா கேளுங்கோ, கேட்டு நிறுத்துங்கள். நாளைக்கு இதே 5 மணிக்கு வகுப்பு இருக்கும், தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறேன்.